வாமா விஜி. இன்னாங்க. நானும் சேகரும் காய்கறி வாங்க கோயம்பேடு மார்க்கெட் போயிருந்தோம். அங்க ஹோல்சேல்ல ரேட் கம்மியா இருந்ததா, அதான் ஒரு வாரத்துக்கு தேவையானதெல்லாம் வாங்கிட்டு வந்திருக்கேன். நல்ல வேலை பண்ண விஜி. இந்த 10 நாளா காய்கறி விக்கிற விலையில சமையல் கட்டு பக்கமே போக முடியாது போல இருக்கு. இந்த தக்காளி 100 ரூபாயில இருந்து இப்பதான் 50 ரூபாய்க்கு வந்திருக்கு. வெஜிடபிள் பிரியாணி பண்ணலான்னு பார்த்தா பீன்ஸ் கேரட் கிலோ 100 ரூபாய் 80 ரூபாங்கிறாங்க. ஹார்ட் அட்டாக்கே வந்துடும் போல இருக்கு. பிரியாணி பண்ணணும்னு நினைச்சவ கடைசியில எலுமிச்சம்பழ சாதம் பண்ணி வச்சிருக்கேன். சரி சரி, நீ உட்காரு, சூடா காஃபி போட்டு எடுத்துட்டு வரேன். உட்காரு. என்னம்மா பிசினஸ்லாம் எப்படி போயிட்டு இருக்கு? நல்லா போயிட்டு இருக்குப்பா. ஆமா, பிரகாஷ் எங்கப்பா? சாரு டோஃபல் எக்ஸாமுக்கு படிக்கிறாரு. ஸ்பெஷல் கோச்சிங் வேற. அது ஃபீஸ் எவ்வளவு தெரியுமா? 20,000. அவருக்கு என்ன, எதை கேட்டாலும் கொடுக்கறதுக்கு அக்கா சுஜாதா இருக்கா. நான் தான் பிசினஸ் அடிச்சுக்கிறேன். காதலியா வாங்கிக்க மாட்டேங்கிறா. எல்லாத்துக்கும் ஒரு குடுப்பணம் வேணுமா? ஏன்பா, அவன் தான் இன்ஜினியரிங் முடிச்சிட்டான்ல, அப்புறம் எதுக்கு இதெல்லாம்? ஒழுங்கா கேம்பஸ் இன்டர்வியூல செலக்ட் ஆகி வேலைக்கு போக வேண்டியதானே? அது அங்க கேளு, என்கிட்ட கேட்காத. அதான் பிடெக் படிச்சு முடிச்சிட்டல, அப்புறம் எதுக்கு டோஃபல் கிஃபல் எக்ஸாம் எழுதிட்டு இருக்க? இப்படியே படிச்சிட்டு இருந்தனா எப்ப வேலைக்கு போய் சம்பாரிச்சு இந்த குடும்ப பொறுப்பை ஏத்துப்ப? இங்க பார், சும்மா தெருவுல மீட்டிங் போட்டு பேசுற மாதிரிலாம் இங்க வந்து கத்தாத. படிச்சிட்டு இருக்கேன்னு தெரியுதுல, அப்புறம் எதுக்கு வந்து டிஸ்டர்ப் பண்ற? இப்ப என்னதான் வேணும் உனக்கு? நான் படிச்ச படிப்புக்கு வேலைக்கு போனா என்னால பெருசா சம்பாதிக்க முடியாது, லைஃப்ல செட்டில் ஆகவும் முடியாது. அதனால மேல படிச்சு இன்னும் கொஞ்சம் அதிகமா சம்பாதிக்கலான்னு பாக்குறேன். படிக்கிற காலத்துல படிக்கிறத விட்டுட்டு அப்புறம் ஏன்டா படிக்கலன்னு என்னால வந்து தலைய புரண்டிட்டு இருக்க முடியாது. இதுல உனக்கு என்ன பிரச்சனை? எனக்கு ஃபீஸ் கட்டி படிக்க வைக்கிறது அக்கா, அவங்க எல்லாம் யோசிக்கணும். உனக்கு ஏன் வலிக்குது? போ போ, போய் வேற ஏதாவது வேலை இருந்தா பாரு போ. உனக்கு ஏன் வலிக்குது? போ போ, போய் வேற ஏதாவது வேலை இருந்தா பாரு போ. எப்போ உன்னை பத்தியும் உன் ஃபியூச்சரை பத்தியும் மட்டும்தான் யோசிப்பியா? இந்த குடும்பத்துக்காக, உன் படிப்புக்காக கல்யாணம் கூட பண்ணிக்காம ஒருத்தி இருக்காளே, அவளை பத்தி யோசிக்க மாட்டியா? அக்கா படிக்க வைக்கிறா, அக்கா வாங்கி தரான்னு வார்த்தைக்கு வார்த்தை சொல்ல தெரியுதுல்ல. அந்த அக்காவுக்கு ஒரு நல்ல வாழ்க்கை அமையணும், அதுக்கு நம்ம வேலைக்கு போனோம்னு உன் புத்திக்கு படலையா? உன் வாழ்க்கை உன் சந்தோஷம்னு செல்ஃபிஷா இருக்கிறத விட்டுட்டு மத்தவங்க வாழ்க்கைய பத்தியும் கொஞ்சம் யோசி. எப்படி எப்படி? என்ன பத்தி மட்டும் நான் செல்ஃபிஷா இருக்க கூடாது, மத்தவங்கள பத்தி நான் யோசிக்கணுமா? இத நீ சொல்றியா? நமக்கு மேல ஒரு அக்கா இருக்காளே, அவளுக்கு கல்யாணம் ஆகிறதுக்கு முன்னாடி நாம பண்ணிக்கலாமா நீ யோசிச்சியா? நீ மட்டும் உன் லைஃபை சூஸ் பண்ணிக்கலாம்.